ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி 100 days சேலஞ்சோட டே 2ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ தான் வேக்கப் ஆனேன். ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ நான் வேக்கப் ஆன டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானமே வந்துருச்சு. 11:30க்கு தான் நான் பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆனேன். பார்க்குறேன் நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு புத்துணர்ச்சியாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைட்டாக ஒரு புத்துணர்ச்சியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணியாச்சு. டவல் வச்சு தொடச்சிட்டு வழக்கம் போல் நம்ம ஒரு காஃபியை போட்டுற வேண்டியதான். ஸோ காஃபி நான் லேட்டாக இருந்துச்சதால் என்னால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல. ஸோ அதனால் காஃபி தான். ஸோ ஒரு காஃபியை போட்டு அன்றாட வேலையை பார்ப்போன்னு பார்க்குற டைமில் இவன் உட்காந்து கிருட்டுன்னு குதிச்சிட்டு இருந்தான். நான் நேற்றே சொன்னேன் நெக்ஸ்ட் வீடியோவில் தலைவனை பற்ற ஹிஸ்ட்ரியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவனோட விளாண்டுட்டு நம்ம மார்னிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அவனோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இவன் பார்த்தீங்கன்னா December 1 தான் பிறந்தான். இவன் நான் ஒருத்தவங்கிட்டேருந்து நான் என்னை வாங்கிட்டு வந்தேன். ஸோ 3000 கொடுத்து. ஸோ December 1 தலைவன் பிறந்தான். இப்போ கூட அவனுக்கு 4 month கிட்ட ஆகுது. ஸோ குட்டியாக இருக்கிறப்போ என்கிட்ட வந்தவன் இப்போ பார்த்திங்கன்னா அவன் நல்லாவே வளர்ந்துட்டான். சேட்டையும் எல்லாம் சேர்ந்து செம்ம வாளாக இருக்குது. ஸோ அவனோட நேம் என்ன நேம் வச்சுருக்கோம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ நேம் ரிவீல் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவனோட நேமை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறேன். ஸோ மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நமக்கு ஹெல்த் கண்டிஷன் வெரி பேடாக இருக்கிறதால பருப்பு சாதம் தான் பண்ணேன். வெறும் சாதம் அப்புறம் பருப்பு வச்சுட்டு அப்படி தான் பண்ணேன். தலைவன் இப்போது அவனுக்கு பெடிகிரி போட்டாச்சு. அவன் சாப்பிட்டுட்டு எப்படி டிவி பார்த்துட்டு உட்காந்து கம்மன் படுத்துட்ருக்கான். தம்பல் தூக்கவே என்னை விடலை. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் வீடு க்ளீன் பண்ணணும்ல. ஈவினிங் டைம் வந்துடுச்சு. ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கா எழுந்திரிச்சு வீடு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கு நம்ம இறங்கியாச்சு. வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி ஒரு பெரிய வேலையை நம்ம பார்த்து வாசல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவனை வாக்கிங் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாடா வெளியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செப்பல்லாம் போட்டு வாக்கிங்க்கு ரெடி ஆயாச்சு. இப்போது ஸோ எப்படி அவன் என்னை இழுத்துட்டு போகிறான்னு பாருங்கள். அவனுக்கு டெய்லி இப்போ மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் ஒரு டைம், ஈவினிங் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாக்கிங் கூப்பிட்டு போயிடணும். அப்போ தான் தலைவன் கொஞ்சம் குஷியாக இருப்பான். இல்லைன்னா நம்மளை போட்டு நச்சரிச்சுட்டே இருப்பான். ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருக்கான் இவன். ஸோ அந்த பசங்களாம் அவங்களோட ஜாலியாக விளாண்டுட்ருப்பான். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் எதுவும் பண்ணலை. பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உடம்பு சரியில்லை அப்படின்றதால ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சமோசாவும் போலியோ வாங்கிட்டு நைட்டு டின்னரை முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் இந்த டேக்கு நம்ம பண்ணதெல்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.